எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு. என் கைராசி நல்லா வரும். எப்படி சொல்றீங்க? 1 லட்சம் முட்டி எவனா வாங்கி போய் ஒரு சொத்து வாங்கினா அவன் மேல சொத்து வாங்கினே இருப்பான். அந்த மாதிரி போனியா உனக்கு பொறியே இருக்காங்க மச்சான். பரவாயில்ல மச்சான், உங்ககிட்ட பொண்ணு கட்டணும் கூட அவன் கட்டிக்கிட்டே இருப்பானா? போற போகல பொண்ணு கேக்குறான் பாரு. மூர்த்தினா எங்க மாமனுக்கு மேல எடுத்தாலும் கீழே போட்டு பரவாயில்ல. கை கால் சரி அதை விடு. இதை பிடிக்கிட்டா இது என்ன தெரியுமா? சுண்டேரி. இது ஃபுல்லா சேகர் பண்ண வேலை என்ன அப்படி இருந்தாலும் ஏண்டா டேய் நானும் ஆமா நீ வந்துன்னு சொன்ன உடனே அதானே உன் வாயை உத்து பாக்குறேன். ஏன் வாயை உத்து பாக்குறேன்? உன் வாயில இருந்து வேற என்ன வார்த்தை வருது? ஓ என் வாயில இருந்து பரப்போறது குத்து போறப்ப சரி மூணு வாட்டமா திருப்பு குத்து போறப்ப ஈச குத்துறவங்க எறும்பு வரும் உட்கார முடியாது. எதுக்கு வந்த மயிரை புடுங்க வந்த மயிரை புடுங்க வரல குத்திக்கா புடுங்க ரேட்டா புடுங்க இல்லடா மயிரை புடுங்கி நான் ஆடி மாசம் நாத்து விட்டு நட்டுனா அடுத்த ஆடி காது பூரா மயிர் கதிர் வரும். தயாரிச்சாங்க மயிறு கத்துறா. ஆமாடா சரிதா தப்பு கிடையாது. ஆளுங்களுக்கு கேக்குறியா என்ன வந்த சொல்றிய? எங்க இருந்து வந்த எதுக்கு வந்தீங்க? ஓ நான் எப்படி வந்து எப்படி வந்த? ஏ தம்பி ஓ நான் எப்படி வந்த? எப்படிப்பா? இந்த உலகமாகப்பட்டது இன்னொரு காலத்திலே ஆதி காலத்திலே ஒரு கோயமுட்டை வடிவத்திருந்தான். ஒரு கோயமுட்டை வடிவமாகவே இருந்தது கருப்பா. கோயமுட்டைடா கருப்பா இருக்கும். என் மச்சான் என் மாமா இதே சொன்ன கோயமுட்டை கருப்பு சொன்ன கேட்கலாமா? சொன்ன மாதிரியே கொடுக்க மாட்டேன். ஆமா பக்கத்துல ஒரு 2-3 வருஷமா இந்த வேலை ஆரம்பம். ஆதி காலத்திலே அப்படி கிடையாது. ஒரு கோயில் முட்டு வழிபாக இருந்தது. ஆமா அது படிரென்று வெடித்து மேல் கட்டானது ஆகாயமாகவும் கீழ் கட்டானது பூமியாகவும் அந்த நடுவில் இருக்கு பத்தியா மஞ்சள் கரு அது படிரென்று வெடித்து சக்தி ஒன்று சமய பலவராக அமைக்கப்பட்ட ஆமா இந்த சக்தி தோன்றி அந்த சக்தி தோன்ற உடனே அட்டடா என்ன நம்ம தனிமையா இருக்கிறோம் தனிமையாக பிறந்து விட்டோமே அப்படி என்று நமக்கு என்று ஒரு ஆர்வம் துணை இல்லையே ஆழியாக சமித்திர கடலிலே நீராடி விட்டு அருகாமல் இருக்கக்கூடிய ஆமா வட்ட பாறையிலே ஆமா தன் கூந்தலை சிக்காட்சி கொண்டிருந்தது காளிகா பரமேஸ்வரி. அப்படி சிக்காட்சி கொண்ட தருவாயிலே ஆள் கட்டி வரல. ஆமா ஆள் காட்டி வரலடா இதெல்லாம் ஆள் காட்டி வரல. ஏய் கூந்தலை நீங்க அத மயிர் தானே டேய் ஏனா இந்த கூந்தல் சொன்னாங்க யாருன்னு தெரியுமா? மயிர் நாலு பாரு வயித்துல பாடி கூட தெரியும். யார் தெரியுமா மயிர் மயிர்ன்றான்? 10 கிராம் 10 ரூபாய் 20 கிராம் சிக்கு முடி 20 ரூபாய் 50 கிராம் சிக்கு முடி 50 ரூபாய். அவன் கிட்டக்கிற சின்ன குண்டாலாம் மயிர் தான் வாங்குறான். காலையில ஜிஎஸ் எக்ஸ்எல் 50ல ஏறி இதுதான் வியாபாரம் அவனுக்கு. மயிர்ல எடுத்து போய் சிக்கு கட்டியானது அந்த சிக்கு கட்டியானது அந்த அம்மனாகப்பட்டது சிக்காட்சி கொண்டிருந்ததாம். ஆமா அப்படி சிக்காட்சி தருவாய் ஆள் காட்டி வரல. ஆமா இன்னுதான் ஒரு சிக்கு கட்டி தோன்றி ஏற்பட்டது. என்னடா இது நம்மளே மனசோட ஏற்பட்டு நம்ம சிக்கு கட்டி உடக்கும் தருவாயிலே கூந்தலா இருக்கிற தருவாய் இப்ப சிக்கு கட்டி மாத்தி சொல்லிட்டு ஆமா அத பிடிங்கி கோவ குறியோடு அந்த பாறையில சும்மா பார்வதி அடித்த உடனே பந்தல் கட்டிய தரன்
அப்பா உனக்கு எது நடக்கும் தெரிவிக்கின்றேன். இன்று தெய்வமாக நமக்கெல்லாம் காட்சி தரக்கூடிய சுப்பிரமணிய கவுண்டருடைய அருளாசியோடும் இந்த மலையரசு கிராமத்தில் இருக்கும்படியான ஏனைய தெய்வத்துடைய அருளாசியோடும் இன்று போல் என்றும் வாழ்க. இன்று போல் என்று வாழ்க. இன்னைக்கு ஃபுல்லா குடிச்சினே தான் இருந்தா, இன்னைக்கு பூரா குடிச்சிக்கினே இந்த வாங்கினியா? ஆமா, இதே மாதிரி டெய்லி இருந்தான். இதுக்கெல்லாம் வாங்கி கொடுக்குறேன் யாரு? நீ இருக்கும்போது எப்படியாவது பிரகாசம் அட்வான்ஸ் வாங்க. செந்தமிழ் புலவரேடும் செந்தமிழ் புலவரேடும் சித்தபை வந்து நீங்கள் எங்கள் பொந்தியில் தெரிந்தவாறு புகழ்ந்திடும் நாடகத்தில் இந்த சொல் வியப்பானாலும் அது உங்கள் செவிதனில் கேட்பாயாகி எங்கள் மேல் இந்த சொல் குறிடாமல் நிர்மாணம் பொருத்தி ஆழ்வீர். சபா வணக்கம். என் நாட்டுக்கு பொன்னாள விளங்க முடியான விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் என்ன ஊருங்க? மலையரசம். என்ன ஊரு தெரியாது? ஒரு சிப்ப அரிசி போட்டு அடிக்கிட்டே வளர்த்தாட்டுங்கிறான். ஏழு இட்லி வச்சாங்க பத்தலன்றான், பொங்கல் வைன்றான். நானும் உங்களை மேற்காண்டா ஊரா போய் வாங்கி கொடுக்குறேன். அம்மாவும் மஞ்சள் கம்பெனி விட்டு அப்பயும் சுத்திக்கு மேல சாதியா முடிஞ்ச அளவுக்கு 7 இட்லி தந்தா, அப்புறம் பொங்கல் 2 டபரா எடுத்து போட்டாங்க. போச்சு 5 அப்பளம் 5 வடை. மாமியார் கிட்ட அடி வாங்கின பையில 2 மாமியார் கிட்ட மருமக கிட்ட 5 பேர் 3 பற்ற கீழே வந்து போச்சு. அந்த பள்ளி ஒண்ணு வந்துகிட்ட கேட்டா மருமக வாங்கிட்டாரு. மருமக ஒண்ணு ஏதோ போய் குளிச்சுட்டு வெளியே வரும்போது வச்சு நிக்கிறேன். ஒண்ணு காஞ்சி மிளகா குடிச்சிட்டு ஒரு நாள் என்ன பண்ணா ஆட்டாட்டு குடிச்சிட்டு போனானே கொண்டாடி சொல்லிட்டு மருமவளைய தாளாங்காட்டி முட்டிச்சு ஒண்ணு போகட்டுலையே. அன்னைக்கு முட்டிச்சு பாரு 3 பண்ணுங்க சொல்ல மாட்டேன். நல்லா வெளி சொல்லாதடா. சொல்ல மாட்டேன். ஐயா மலையாசம் கிராமத்தை சேர்ந்த தலைவர் இந்த விழா குழுவினர் அன்னுடைய பாதத்திற்கும் சக்தி ஒன்று சமய பலவராம அமைக்கப்பட்ட இந்த அம்மனுடைய பாதத்திற்கும் மற்றும் சுப்பிரமணிய கவுண்டர் அவரெல்லாம் நாடக பேராசிரியர். நம்ம போல் நாடக பேராசான் அப்பேர் விட்ட இந்த வருஷம் இந்த ஊர்ல யாரு ஏன்னா இந்த ஊர்ல வேஷம் மூச்சின்னு வந்தா கொஞ்சம் அச்சப்பட்டு தான் வருவாங்க. ஆமா, அங்க ஒருத்தர் உட்காந்து இருப்பாரு. யாரு அவரு? இறந்துட்டாரு. ராமதாஸ். உள்ள போ. ராமூர்த்தி இல்லன்னா அவர்லாம் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா? எப்பேற்பட்ட ஆள் தான் இந்த ஊர்ல இருந்து எல்லாம் போயிட்டாங்க. ஆமா, நல்லவெல்லாம் கால வருது போயிட்டா எப்பா போயிட்டா ஒன்னு இவனுங்க என்ன மனுச்சு குட்டிச்சாங்க. போயிட்டா நீ என்ன இன்னும் 2-3 வருஷத்துக்கு போயிட்டா ஒன்ன சொல்லுங்க போறா தப்பாடே. எப்பா இருக்கக்கூடிய சுப்பிரமணிய கவுண்டர் அவருக்கு மோட்சதி விழா. ஆமாங்க, அன்னுடைய பாத்திருக்கும் இந்த சிறுவன் ஒரு கோடி வணக்கம். அப்பா கம்பெனி இருக்கா பத்தியா? ஆமா, பேர பண்ற அண்ணா பேரு யாரமா? ஆட்சி ஆபீஸ்ல அடிக்கலடா கரண்ட் இல்ல. அம்மன் ஐயனாரப்பன் துணை கம்பெனி சபா உரிமையாளர் அம்மன் ஐயனாரப்பன் நாடக சபா குழுவினருக்கு தாம்பலத்தை வழங்கி ஓரிரு நாடகம் நடத்த வேண்டும் என்று காலம் சென்ற சுப்பிரமணிய கவுண்டர் அவர்கள் சாய்வு என்று சொல்லக்கூடிய 4ஆம் பதவி வைகுந்திய மாலாகிய கண்ணுடைய திவ்ய பாதத்தை சேர வேண்டும் என்று அவருடைய பெற்ற பிள்ளை பெண் பிள்ளை அங்கும் பங்காளி உற்றார் உறவினர் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து ஓரிரு நாடகம் நடத்த வேண்டும் என்று தாமலத்தை வழங்கினார். பிரகாஷ் ஐயா தான் இப்ப என்ன சாமலை எனக்கு தாமலம் கொடுத்தவர். முத என்ன அந்த ஊர்ல எடுத்தாந்து காலத்தட்ட வச்சவரு பிரகாஷ் அண்ணா. வணக்கம்ண்ணா. வரும்போதே நினைச்சிருந்தாலும் நானு யாரே நினைச்சுக்கிறேன். எப்படி நான் நினைச்சுட்டா அவங்க புள்ளன்னு சொன்னாங்கல்ல அப்படின்னு பார்த்தா இது அதுலயும் சேர்த்துக்கல இதுலயும் சேர்த்துக்கல. 9வது இல்லடா அவரை பார்த்தா
அப்படி இல்ல ஐயா. எடுத்து போய் அப்படி கிடையாது ஐயா. அவரை பார்த்தா நல்லா ஆளு வாட்ட சட்டமா நல்லா உயரமா இருந்தாரு பொன்முடி ஐயா. அவருடைய சுதன் சொன்னாரு அவரு மேல இருப்பின்னு பார்த்தா அவரோட கொஞ்சம் குள்ளமா இருக்கு ஐயா. அப்பா அப்படி இருந்தாலும் ஆமா தவறு செய்கிறார். நாங்கள் அழகு நடிகர் ஆண் 8 பெண் 8 ஆம்படியா பொண்டாட்டி பொண்டாட்டி ஆம்படியா சுத்தமா 16 பேர் வந்தது தம்பி. ஆம்படியா பொண்டாட்டிமா? ஆமா மின்னா யா மூர்த்தியே ஆம்படியா பொண்டாட்டிமா வந்துக்கிறீங்க? ஆமா போய் நம்ம பொண்டாட்டி திருநாமலைக்கு பக்கத்துல இருந்து இட்டு வந்துக்கிறேன். ஐயோ நாங்க நைட்டு ஃபுல்லா அங்க கூத்தாடுறேன். இப்பதான் கல்யாணம் பண்ண என் வீட்டுல எவன் கூத்தாடுறானா நான் சாமர்த்திய ஆளு. என்ன படிக்கிறா இந்த மாரிலாம் பண்ணுன்னு சொல்லிட்டுதா சாய் பூட்டி என் தம்பி கிட்ட குடுத்து வந்துக்கிறேன். குழந்தை அவன மாதிரி இருக்கும். நாங்கெல்லாம் ஆடாட்டி பெண்ணாட்டி அப்படின்னு சொன்ன பாரு. ஆமா 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 நாங்க பொண்டாட்டி கூட்டு வரலாம் கம்பேட்டி. ஆட்டுக்காரு 16 பேர் தான் ஆம்பளையா தான் வருவோம். முதல்ல ஒரு ஆண் வேஷம், ரெண்டாவது பெண் வேஷம், மூணாவது ஆண் வேஷம், நாலாவது பெண் வேஷம், இரவு வரையும் வந்து 8 ஆண் 8 பெண்ணு நாங்க ஜோடி ஜோடியா 16 பேர் வந்துக்கிறோம்னு சொன்னோம். ஓ ஜோடி ஜோடியா மரிமாவோ பொண்ணு எதாலதான் அடிப்போம். மரிமாவட்ட அடிவாரெல்லாம் வந்து பேசி வர்றாங்க. ஏன்னா ஓ ஒரு தலை வேஷம் வந்தா ஒரு தலை பொண்ணு விடுறீங்க. ஆமா ஒரு இன்னொரு வேஷம் வந்தா சோர வேஷம் வந்தா சோர மொண்டாட்டி விடுறீங்க. ஒரு கெட்டிக்காரன் வந்தா ஒரு கெட்டிக்காரி சூழ்னா கூட ஒரு பைத்தியக்காரி சேர்த்து நாங்க 8 ஆணு 8 பொண்டாட்டி 8 பேருக்கு நான் சொல்றோம். எனக்கு ஒரு பொண்ணை விடுனா எவன் இந்த ஜோடியில எவன்கிட்ட பிரிச்சு உங்கள்கிட்ட விடுவான். தேடி வச்சுக்கிறேன் திருக்கோள பஸ்ல ஒரு பைத்தியக்காரி தேடி வச்சு எவன் பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க சொல்றேன். அப்படி 16 என்பதோ கெட்ட நாளா இருக்கு. ஒரு ஆள் ஒரு நாள் நடுப்புல போய் முடியுது. 17 ஒரு ஆள் இருக்கலாம் பாக்குறேன். எங்க கம்பெனி நீ வரியா மச்சான்? ஓ என்ன பாரு நாளை பார்த்தாலும் வாடகை விட்டு பாக்குறேன். என்ன சம்பளம் கேக்குற எனக்கா? நீ என்ன கொடுப்ப? என்ன என் மயிர் கேக்குறீ கேளா? உன் மயிர் கேக்குதான் நான் உடனே வந்து என்னடா கேக்குற நீ எனக்கா? நீ நான் கேக்குற சம்பளம் நீ குடிப்பேன் தெரியும். முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க ட்ரை பண்றேன். ஆள் தேவை. எனக்கு 1 ரூபாய் கொடுப்பியா? 1 ரூபாய் தானே? கண்டிப்பா 1 ரூபாய் தரேன். ஆனா ஒண்ணு ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தவறு செய்தா 1 ரூபாய் பிடிப்பு. சம்பளம் 1 ரூபாய் கொடுப்பீங்க. ஆனா ஒரு தவறு செய்தா 1 ரூபாய் பிடிப்பு. 30 நாள் தவறு செய்யற 30 ரூபாய் பிடிப்பு. அது சரி 1 ரூபாய்னா அந்த 1 ரூபாய் கிடையாது. எனக்கு 8 ரூபாய் கொடுத்தீங்கன்னா 8 அறிவு உண்டாகும். ஓஹோ ஆமா. அப்ப நீங்க கம்பெனி வருது உண்மை? ஆமா ஆமா ஆமா. அப்படி கம்பெனி வருது உண்மையானா? உண்மையானா எந்த தெய்வத்தை வணங்கணும்? யாரை வணங்கணும்? தேவ கம்பெனி வருது உண்மையானா எந்த தெய்வத்தை வணங்கணும்? ஓ ராணகன்றை ஓ கட்மேட்டி கால் மேலே அடிப்பா. யா கால் மேல அடிக்காத. அப்ப எது மேல மேல பிடிப்பா. ஓ நீ ஓம்ப உமையவன் திருமகனை மகனை தீராத கற்பக பேரினால் சித்தி வரும் புத்தி வரும் புத்திர சம்பத்து வரும் சக்தி தரும் சித்தி தரும். அந்த தெய்வம் எந்த தெய்வம்? சென்ட்ரிங் டைஸ் சேர்ந்துருப்பான் பழகுது. சக்தி வரும். சுத்தி வந்தா போய் சென்ட்ரிங் அப்பேற்பட்ட தெய்வம் யாரு? விநாயகப் பெருமான். விநாயகப் பெருமான் முந்தி முதல் கடலா விளங்க முடியான எத்தோல் செய்தாலும் முதல் கடலா விளங்க முடியான முந்தி முதல்வோன் முக்கண்ணன் புத்திரன் ஆணை முகத்தோன் பானை வைத்தோன் 5 விரத்தோன் எத்தோல் செய்தாலும் முதல் கடலா விளங்க முடியான விநாயகப் பெருமான் வந்து வழிபாடு செய்ய மறுபடியும் நாடகம்.
அந்த குணம் என்ன மாதிரி அகட விகட செய்தால் ஆனால் ஆமா சாபம் கொடுத்து விடுவேன் சாப்பிட்டு விடுவே என்ன சாப்பிடுற பொருளை சாம்பார் ஊத்தி சாப்பிடா அப்படி பசுமமாயிடுவேன் நல்லா இரு. எதற்காக என்ன வேண்டினாள் உன்னை எதுக்கு நோடன்னு கேக்குறியா உன்னை எதுக்குமா வேணும் எதற்காக இந்த ஊர் செழிக்க வேண்டும் உச்ச மழை பெய்ய வேண்டும் நாடு செழிக்க வேண்டும் நல்ல மழை பெய்ய வேண்டும் எங்க நாடகம் அமர்ந்து எந்த ஒரு குறைபாடு ஐயா பெருமானே எங்க அண்ணன் எதற்காக இங்க கூப்பிட்டு தெரியுமா எதற்காக காலம் சென்ற சுப்பிரமணி கவுண்டர் அவர்கள் 4ஆம் பதவி அடைய வேண்டும் ஆமா விடியற பரியந்தம் அவர் பக்கத்துல உட்கார்ந்து எம்பெருமான வரவழைத்து உங்க மாமா தானே ஒரு எம்பெருமா ஆமா அவரை வரவழைத்து அவர் பாதத்தை இவரை நீ சேர்க்க வேண்டியது உன் பொறுப்பு வாட்சம் கொடுக்கணும் மோட்சம் இருக்க வேண்டும் யாம் இருக்க பயமே மோட்சம் நானே அதற்காக இந்த கண்ணோட நாடகம் ஆமா நீ நடத்தும் ஒரு பக்கமா இருந்து காட்டி வச்சுக்கிறேன் அதனால நான் வரட்டுமாடா என்னடா என்ன எதுனா படிக்கல கேக்குறியா ஆமா உனக்கு எத்தனை நாள் தானே வச்சு படிப்பாங்க அப்ப 8ஆம் நாள்ல நான் எதுக்காக இருக்கேன் நான் இருக்க கூடாதா தேம்பானு சரி 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 போயிட்டு கூட்டு போறாங்க நீ உள்ள போயிடு நான் வரட்டுமா வரட்டு மாடல செனமாடா வை மஞ்சா சொன்ன பிரகாரம் விநாயகர் பெருமானை வந்து வழிபாடு செய்து விட்டாய் மறுமுறை யார வரணும்னு கேக்குறேன் வருந்த வருவாள் ஒருத்தி ஆமா வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வருவாள் ஒருத்தி வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வந்தே தீர்வாள் ஒருத்தி அவள் யாரு வருந்த வரக்கூடியவள் கலைவாணி படிக்க தான் கல்வி வருமா கண்டிப்பா வருந்தினாலும் வருந்தா விட்டாலும் வரவே மாட்டோம் படிக்க கல்வி வரும் ஏத்த தான் உங்க போதை வரும் குடிகாரர்கள்